அங்கு விறகு வெட்டி கொண்டிருந்த போது ஒரு மரவேரிலின் கோடாரி அடிக்க அங்கு இரும்பு வளையம் ஒன்று தெரிந்தது. சற்று மண் துடைத்ததும் அது ஒரு பொறிக்கதவு என்று தெரிந்தது. அதை திறந்து கீழே இறங்கினேன். அங்கு பூமிக்கு மேலிருந்த அரண்மனை போலவே பிரகாசமாக ஒளிர்ந்த ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. நீண்ட தாழ்வாரம் ஒன்று இருந்தது. அதில் மிக அழகிய பெண் உருவத்தி வருவது தெரிந்தது. நான் விரைவில் அவர் அருகே சென்று வணங்கினேன். அவர் கேட்டால், நீ மனிதனா ஜின்னா? நான் சொன்னேன், நான் மனிதன், ஜின்னோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் கேட்டால், ஆனால் நீ இங்கு எப்படி வந்தாய்? கடந்த 25 வருஷமாக நான் இங்கிருக்கிறேன். ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை. நீதான் முதல் மனிதன். அவள் அழகில் நான் மயங்கி மிக மரியாதையோடு சொன்னேன். அவள் பெருமூச்சு விட்டு சொன்னால், நீ சொல்வது சரிதான். நானும் இங்கு சிறை வைக்கப்பட்டவள். நான் ஏபினி தீவின் பகல். என் தந்தை என்னை என் உறவினர் இளவரசனுக்கு மனம் செய்து வைத்தார். ஆனால் திருமண நாளிலேயே ஒரு ஜின் என்னை தூக்கி வந்து இங்கு அடைத்து வைத்தான். அங்கு விறகு வெட்டி கொண்டிருந்த போது ஒரு மரவேரிலின் கோடாரி அடிக்க அங்கு இரும்பு வளையம் ஒன்று தெரிந்தது. சற்று மண் துடைத்ததும் அது ஒரு பொறிக்கதவு என்று தெரிந்தது. அதை திறந்து கீழே இறங்கினேன். அங்கு பூமிக்கு மேலிருந்த அரண்மனை போலவே பிரகாசமாக ஒளிர்ந்த ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. நீண்ட தாழ்வாரம் ஒன்று இருந்தது. அதில் மிக அழகிய பெண் உருவத்தி வருவது தெரிந்தது. நான் விரைவில் அவர் அருகே சென்று வணங்கினேன். அவர் கேட்டால், நீ மனிதனா ஜின்னா? நான் சொன்னேன், நான் மனிதன், ஜின்னோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் கேட்டால், ஆனால் நீ இங்கு எப்படி வந்தாய்? கடந்த 25 வருஷமாக நான் இங்கிருக்கிறேன். ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை. நீதான் முதல் மனிதன். அவள் அழகில் நான் மயங்கி மிக மரியாதையோடு சொன்னேன். அவள் பெருமூச்சு விட்டு சொன்னால், நீ சொல்வது சரிதான். நானும் இங்கு சிறை வைக்கப்பட்டவள். நான் ஏபினி தீவின் பகல். என் தந்தை என்னை என் உறவினர் இளவரசனுக்கு மனம் செய்து வைத்தார். ஆனால் திருமண நாளிலேயே ஒரு ஜின் என்னை தூக்கி வந்து இங்கு அடைத்து வைத்தான்.